தும்பிக்கைக்கு வந்து பலம் ரொம்ப அதிகங்க. அது வயிற்று அடிச்சதுனால நமக்கு எலும்பு முறிவுலாம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இது. This festive season, travel the world with Grand Royal Tours. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இப்படி தள்ளுற மாதிரி அது தும்பிக்கையில ஒரு தள்ளுச்சுனாவே அடிச்சதுனாவே அந்த ஃபோர்ஸே நான் அது வந்து 3000 5000 கிலோ இருக்கு. நம்ம 50 80 கிலோ இருக்கு. இந்த யானைக்கும் வந்து ஒரு தடவை போய் தாக்கி கொல்லணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாதுங்க. யானை தாக்கி ஒரு மனிதன் இருக்குன்னா அது விபத்து தான். பட் இப்போ நீங்கள் ட்ரீட் பண்ணுறதுக்குன்னா உடனே எப்படி நீங்கள் அட்டாச் ஆகிறதுக்கு ஏதாவது டெக்னிக் வச்சிருக்கீங்களா? ஃப்ரெண்டு பிடிக்கிறதுக்கு சுகர் கேன் கொடுத்து அந்த மாதிரி ஏதாவது டெக்னிக் வச்சிருக்கீங்களா? நான் கான்டாக்ட் மெத்தட் தான் ட்ரைனிங்கே பண்ணுறோம். ஒன்லி வந்து சைக்காலஜிக்கல் கான்டாக்ட் தான். அந்த குச்சியை வச்சிருக்கிறது வந்து அடிக்கிறதுக்காக கிடையாது. 3 முக்கியமான பணியாக இருக்குங்க. ஒன்று, மயக்க ஊசி போட்டு அந்த யானையை வந்து நம்ம கட்டுக்குள்ளே வந்து கொண்டு வர்றது. கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த யானையோட வைட்டல் பராமீட்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். கரெக்டாக பார்க்கலாம். ஓகே, எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கா, இல்லை பல்ஸ் கம்மியாக இருக்கா, ரெஸ்பிரேஷன் கம்மியாக இருக்கா, அப்படி ஏதாவது குறையும் போது அதுக்கான மாற்று மருந்து கொடுத்து நம்ம யானையை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணணும். அப்போ நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோன்னா, மஸ்டில் இருக்கிற யானை வந்து அப்போ மட்டும்தான் அது பெண் யானையோட வந்து சேரும் அப்படின்னு நினைக்கிறது முற்றிலும் தவறாக இருந்தது. ஆண் யானை வந்து வருஷம் முழுக்க மஸ்டில் இருந்தாலும் இல்லாட்டியும் பெண் யானையோட வந்து மேட் ஆகும். மஸ்டில் இருக்கும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இந்த ஸ்மெல் வந்து ரொம்ப தூரத்துக்கு டிராவல் ஆகும். இதை வந்து பக்கத்தில் இருக்கிற இன்னொரு யானை வந்து ஸ்மெல் பண்ணும். அப்போ அதுக்கு தெரியும் இங்கே வந்து மஸ்டில் ஒரு யானை இருக்கு அப்படின்னு. இப்போ இப்படி இருக்கும்போது ஒரு பெண் யானையோட மேட் பண்ணணும்னா 2 யானை இருந்ததுன்னா 2க்கும் வந்து சண்டை நடக்கும். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக நம்ம வந்து யானை பாகன்கள் பற்றி நிறைய விஷயம் பார்த்துருப்போம். பட் ஆனால் ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கும்கி ஆப்ரேஷனில் ஒரு நிறைய டீம்ஸ் உண்டு. அதில் முக்கியமான டீம் வந்து மெடிக்கல் டீம். ஸோ அப்படி வந்து ஒரு மெடிக்கல் டீமில் வந்து முகாம்லேயும் நிறைய மெடிக்கல் டீம் இருப்பாங்க. யானைக்கு ரிலேட்டட் கூட டிசீசஸ் சால்வ் பண்ணுறது, இல்லை வந்து ஒரு திடீர் பிரச்சனை இருக்குன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி டாக்டர் ராஜேஷ் அவங்க இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட பல்வேறு விஷயம் பேச போகிறோம். சார் வணக்கம் சார். ஃபஸ்ட்டு வந்து இந்த யானை ரிலேட்டடாக வந்து இன்றைக்கி தேதிக்கு வந்து சோஷியல் மீடியாஸ் எல்லாமே இருக்கிறதுனால நியூஸ் வந்து அதிகமாக பார்க்க முடியுது. மெயின் வந்து இந்த மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட். ஸோ இந்த மேன் அனிமல் கான்ஃப்ளிக்டில் யானைகள் எப்படி இதில் பாதிக்கப்படுது, மனிதர்கள் எப்படி இதில் பாதிக்கப்படுறாங்க? மேன் அனிமல் கான்ஃப்ளிக்டில் பார்த்தீங்கன்னா பொருள் சேதம் ஏற்படுறது ஒன்றுங்க. விவசாய நிலங்களை வந்து யானைகள் வந்து காட்டுப்பகுதியிலிருந்து நுழைந்து விவசாய நிலங்களை கரும்பு அதுக்கு உணவு உண்டுட்டு போகிறது சேதப்படுத்திடும். கால் நடந்து போகும்போது நிறைய மிதிப்பட்டு சேதப்படுத்திடும். அது ஒரு இழப்புங்க. இன்னொன்று, தற்செயலாக யானை வர பாதையில் நம்ம மனிதர்கள் போகும்போது யானை தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு டிஃபென்ஸ் இதில் ஸ்ட்ராட்டஜி செய்யும்போது அடிபட்டு மனிதர்கள் வந்து இறந்துடுறாங்க. இதான் வந்து நம்ம மெயினாக பண்ணும்போது இப்படி வந்து மனிதர்கள் பாதிக்கப்படுறோம். யானைகள் எப்படி பாதிக்கப்படுதுன்னா, கண்டினியூஸாக வந்து கிராப் ரைடு பண்ணிட்டு இருக்கும்போது அதோட நார்மல் காட்டில் உள்ள வாழ்க்கை அந்த பழக்க வழக்கம் மாறிடுது. ஒரே வகையான உணவை சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம நிறைய பெஸ்டிசைட்ஸ்லாம் இப்போ நிறைய அடிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அது உடம்புக்குள்ள போகும். அதனால் ஒரு சில அதோட மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப டெய்லியும் அடிக்கடி உள்ள வந்தால் நம்ம விரட்ட ஆரம்பிப்போம். பல வெடிகள் போடுவோம். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கோவத்தில் வந்து இன்னும் கொடூரமான இதெல்லாம் பண்ணிடுறாங்க. அது மாதிரி யானைகள் வந்து துன்புறுத்தப்படுகிறதுங்க. அது மாதிரி யானைகளை டேஸ்ட்டுக்கு வந்து இதாகிடுது. அது இப்போ நான் இப்போ அரிசி ராஜான்னு சொல்கிறேன். அந்த அரிசி வந்து சொல்லுவேன், அதுக்கு வந்து டேஸ்ட் வந்து நமக்கு இதாகிடுதா? இல்லை சில பேர் இதெல்லாம் கிச்சனுக்குள்ளே எதாவது சாம்பார் வச்சு அதை வந்து எடுத்துகிட்டு போயிருவாங்க. அது ஒரு அடிக்ஷன் மாதிரி தாங்க. ஒன்ஸ் வந்து பழகிடுச்சுன்னா திருப்பி அங்கேயே வரதுக்கு பார்க்கும். நம்ம ஃபுட்டுக்கு இதாகிடுச்சுன்னா இதான். ஆமாம். 2வது, காட்டுக்குள்ளே இருந்தது பார்த்தீங்கன்னா அதோட உடம்புக்கு தேவையான உணவு கிட்டத்தட்ட ஒரு அடல்ட் ஏசியன் எலிஃபென்ட் வந்து ஒரு 200 கிலோ பசு தீவனம் சாப்பிட தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு காட்டுக்குள்ளே இருக்கிற சூழ்நிலையில் சாப்பிடணும்னா 16 மணி நேரம் நடந்து எல்லா பக்கம் போய் தேடி சாப்பிட்டா அதுக்கான உணவு பசி அடங்கும். இதே ஒரு கரும்பு காட்டுக்குள்ளே வாழை தோட்டத்துக்குள்ளே வந்தா ஒரே இடத்துல எல்லாமே நிறைய இருக்கு. ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் மேய்ஞ்சிட்டு திருப்பி காட்டுல போய் ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். திருப்பி அடுத்த நாள் நைட்டு காட்டுக்குள்ள வரலாம். அந்த பழக்கத்துக்கு வந்து அடிக்ட் ஆயிருதுங்க. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு காலகட்டத்தில் கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கும்போது கவர்மெண்ட் வந்து யானையை வந்து பிடிக்க உத்தரவு போடுவாங்க. பிடிச்சு கேம்ப்லயே வைங்க அப்படின்னு. அதுவும் யானைக்கு பாதிப்பு தான். ஏன்னா அது காட்டு வாழ்க்கையிலிருந்து நம்ம வாழ்க்கைக்கு வருது. என்னதான் நம்ம இங்க நல்லபடியா பார்த்துக்கிட்டாலும் விஞ்ஞானபூர்வமா காட்டு விலங்குகள் காட்டுல இருக்கணுங்கிறதா நம்மளோட கொள்கையை. ஆனா ஒரு சில தருணத்துல வந்து வேற தவிர்க்க முடியாத சூழ்நிலையில இது மாதிரி கான்ஃபிளிக்ட்ல ஈடுபடுற அனிமலை வந்து நம்ம எடுத்துக்கொண்டு வந்து யானையா இருந்தா கேம்ப்ல வச்சு கும்கியா மாத்தி நம்ம பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இல்ல புலி
சிறுத்தைகள்னா அது ரெஸ்கியூ சென்டரில் கொண்டு போய் வைக்க வேண்டிய இதாக இருக்குது. அவங்க வைல்டிலிருந்து நம்ம வெளியே எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். ஆனால் வெளில வந்து எல்லாருமே யானை வந்து அட்டாக் பண்ணிடுச்சு, ஒரே நாள் 4 பேரை கொண்டுருச்சு, ஒரு மாதத்தில் ஃபேமிலியில் இருக்க பேரை கொண்டுருச்சு அப்படின்னாங்க. அப்போ இது எதுவுமே பிழை வந்து எதுவுமே நம்ம பக்கம் இல்லாமல் யானை மேலமே சுமத்தப்படுகிறதுங்க. இல்லை எந்த யானைக்கும் வந்து ஒரு தடவை போய் தாக்கி கொல்லணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாதுங்க. பெரும்பாலான விபத்துன்னு தான் சொல்லணும். யானை தாக்கி ஒரு மனிதன் இருக்கானா விபத்து தான். நம்ம இப்போ டிராஃபிக் கொலகார யானைலாம் எழுதுறாங்க, அது வந்து முற்றிலும் தவறானது. நம்ம திருத்திக்க வேண்டிய தருணங்க இது. யானையினால கொல்லப்படுறவங்க அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஒன்று ஏர்லி மார்னிங் அல்லது லேட் ஈவினிங். அப்போ தான் யானை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகிற தருணம். அது போகிற வழிப்பாதையில் தவறுதலாக நம்மளோட கவனம் ஃபுல்லாக அஜாக்கிரதையாக செல்ஃபோனில் பாட்டு கேட்டு போயிருப்போம். ஒரு சிலர் வந்து மது அருந்திட்டு போயிருப்பாங்க. இல்லை வயசானவங்க சரியாக காது கேட்காதவங்க, கொஞ்சம் வயசானவங்க அந்த பாதையில் நடந்து போகும்போது அந்த யானையோட சேஃப் ஜோனுக்குள்ளே போயிடுவாங்க. போகும்போது யானைக்கும் அந்த மனிதருக்கும் ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருக்கு. ஆமாம். இப்போ யானை ஒரு 50 மீட்டர் தொலைவில் நம்மளை பார்க்குன்னு வச்சுக்கோங்க. நம்மளும் யானையை பார்த்துட்டோம்னா நம்மளும் விலகி போயிடலாம், இல்லை யானையும் விலகி போயிடலாம். இல்லை ரொம்ப க்ளோஸாக திடீர்னு ஒரு 5 மீட்டருக்குள்ளே தான் 2 பேரும் யானையும் மனிதனும் மீட் பண்ணுறாங்கன்னா யானை வந்து கிட்ட வராத போ அப்படின்னு நம்ம இப்படி தள்ளுற மாதிரி அது துபிக்கையில் ஒரு தள்ளுச்சுனாவே அடிச்சுனாவே அது ஃபோர்ஸுக்கு நம்ம அந்த ஃபோர்ஸே அது வந்து 3000 to 5000 கிலோ இருக்குது. நம்ம 50 to 80 கிலோ இருக்கிறோம். அந்த தும்பிக்கைக்கு வந்து பலம் ரொம்ப அதிகங்க. அது வயிற்றில் அடிச்சதுனாவே நமக்கு எலும்பு முறிவுலாம் ஏற்பட்டு இறக்கக்கூடிய இது இருக்குங்க. ஸோ இது வந்து பியூர்லி வந்து ஒரு விபத்து. இப்போ நீங்கள் இப்போ கேம்ப்லேயே வந்து இப்போ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் பார்க்குறதுனால இப்போ மஸ்து வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு டிசீஸ் இருக்குது, இப்போ 30 days 60 daysலாம் இருக்குங்காங்க. அப்போ எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்க? மஸ்து வந்த நேரத்தில் இப்போ ஒரு சிவியர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? இல்லை மஸ்ட்டு வந்து 3 மாதங்கள் 4 மாதம் வரைக்கும் நார்மலாக இருக்குங்க. ஓரலாக சாப்பாடு கொடுக்குற இதில் வந்து மருந்து வச்சு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதுலேயே பெரும்பாலான இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மஸ்ட்டு டைமில் வந்து அதுக்கு டெஸ்டோஸ்டெரோனுங்கிற அந்த ஹார்மோன் வந்து செக்ரீஷன் அதிகமாக இருக்கும், ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும், நோய் எதிர்ப்புத்தன்மையும் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் நோய்வாய் பற்றாது. ஒருவேளை ரொம்ப நோய்வாய்ப்பட்டுருச்சுன்னா யானை வந்து டவுன் ஆயிருங்க. மஸ்து வந்து வராது, அப்போ நின்றும். யானை வந்து ஆரோக்கியமாக யானையில் மட்டும்தான் மஸ்து வருங்க. அதுபோல் மஸ்து இருக்கிற யானையில் மற்ற மருத்துவ ரீதியாக இன்டர்வென்ஷன் என்னென்ன பண்ணோம்னா ஒரு சில டைம் எங்கேயாவது போய் காயமாயிருக்கும், புண்ணு இதெல்லாம் ஆயிருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஆற்றுல குளிக்கிறதுக்கு வந்து டெய்லியும் அதுக்கு அசஸ் இருக்கும். ஆற்றுலேயே அது செயின் வந்து ஆற்று வரைக்குமே போகும். அதுவே வந்து ஊதியே சரி பண்ணிக்கும். இல்லை நம்ம தூரத்துல இருந்தும் நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கான நம்மகிட்ட இயந்திரங்கள் இருக்குது, அதில் பண்ணுவோம். சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து புண்ணு வேகமாக ஆடுறதுக்கான அந்த ஆன்டிபயோட்டிக்ஸு, விட்டமின்ஸ், மினரல்ஸ் கலந்த மருந்துகளையும் கொடுப்போம். அதையும் மீறி ரொம்ப புண்ணு வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது, நம்ம டேரெக்டாக போய் ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு மயக்க ஊசி செலுத்தி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஓகே, அது லாஸ்ட் ஸ்டெப்பா? லாஸ்ட் ஆப்ஷனுங்க. இது வரைக்கும் நான் என்னோட சர்வீஸில் அது மாதிரி ஆப்ஷன் நான் எடுக்கல. ஆமாம். இப்போ பின்னால் இருக்க யானைக்கு மஸ்து இல்லை. ஓகே, இப்போ மஸ்தை பற்றியும் ஒவ்வொரு விதமான பார்வை வந்து இப்போ காமன் மித்தாகவும் இருக்குது, ஆன்லைன்லேயும் ஒன்று இருக்குது. ஸோ மஸ்தை பற்றி ஒரு சயின்டிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? மஸ்து வந்து ஆசிய யானைகளில் வந்து ஆசிய ஆண் யானைகளில் வயது வந்த யானைகளில் வரக்கூடிய ஒரு நார்மலான ஒரு சேஞ்சுங்க. எவ்ரி இயர் அது வரும். 3 to 4 months வருங்க. இப்போ நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோன்னா மஸ்தில் இருக்கிற யானை வந்து அப்போ மட்டும்தான் அது இன்னொரு பெண் யானையோட வந்து சேரும் அப்படின்னு நினைக்கிறது முற்றிலும் தவறாக இருந்துங்க. ஆண் யானை வந்து வருஷம் முழுக்க மஸ்தில் இருந்தாலும் இல்லாட்டியும் பெண் யானையோட வந்து மேட் ஆகும். மஸ்தில் இருக்கும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இந்த மஸ்து நீர் வடிது பார்த்தீங்கன்னா அதில் நிறையா வந்து ஃபிரமோன்ஸ் இதெல்லாம் இருக்குது. அது வந்து ஒரு ஃபிரமோன்ஸ்னால் ஒரு உயிரினத்தில் சுரக்கக்கூடிய ஒரு திரவ பொருளுங்க. அது வந்து அதே உயிரினத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு இப்போ ஒரு யானையில் இருக்கிற ஒரு ஃபிரமோன் வந்து இன்னொரு யானைனால மட்டும்தான் ரிசீவ் பண்ண முடியும். அந்த சேஞ்சஸ் வந்து கொண்டு வர முடியும். ஓகே, ஒரு யானையில் சுரக்கிற அந்த ஃபிரமோன் வந்து இன்னொரு யானையில் வந்து வேலை செய்யும். இப்போ ஹார்மோன் அப்படின்னா உங்கள் உடம்புல சுரந்து உங்கள் உடம்புலேயே அது வேலை செய்யும். தைராய்டு ஹார்மோன் தைராய்டு சுரப்பியில் சுரந்து உடம்புல இருக்கிற ஹார்ட்டு, மசில்ஸ் எல்லாத்துலேயுமே வேலை செய்யும். அதை பேர் ஹார்மோன் சொல்லுவோம். ஃபிரமோன்னா நம்ம உடம்புல சுரக்கும், அதை ரிசீவ் பண்றது வந்து வேற ஒரு நபர் ரிசீவ் பண்ணுவாங்க. அது சிக்னலிங் ஃபிரமோன்ஸ்னு சொல்லுவோம். எறும்புகள் இருக்கு, அலார்ம் ஃபிரமோன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ஒரு எலும்பை நசுக்குன்னு வச்சுங்க, எலும்பெல்லாம் வேகமா ஓட ஆரம்பிக்கும். அது என்ன காதல் பேசிக்கதா இல்லை,
நசுக்கிட்டீங்க அப்படின்னா அது உடம்புலேருந்து அலாரம் ஃபிரமோன் ஒரு ஃபிரமோன்ஸ் இருக்கும். ஸோ மஸ்ட் செக்ரீஷன் நிறைய ஃபிரமோன்ஸ் இருக்குங்க. இப்போ இந்த யானை மஸ்டில் இருக்குது, நமக்கு ஒரு ஒரு அரோமேட்டிக் ஸ்மெல்லுன்னு சொல்லலாம். ஒரு ப்ளசன்ட் ஸ்மெல் நம்மளால சென்ஸ் பண்ண முடியுது. இந்த ஸ்மெல் வந்து ரொம்ப தூரத்துக்கு ட்ராவல் ஆகும். இதை வந்து பக்கத்தில் இருக்கிற இன்னொரு யானை வந்து ஸ்மெல் பண்ணும். அப்போ அதுக்கு தெரியும் இங்கே வந்து மஸ்டில் ஒரு யானை இருக்குது அப்படின்னு. இப்போ இப்படி இருக்கும்போது ஒரு பெண் யானையோட மேட் பண்ணணும்னா 2 யானை இருந்ததுன்னா 2க்கும் வந்து சண்டை நடக்கும். அந்த ஏரியாவில் வந்து ஏதோ ஒரு யானையான தான் இருக்கணும், அதுக்கு தான் வெயிட் பண்ணுற சான்ஸ் இருக்கணும். ஸோ மஸ்டில் இருக்கிற யானைக்கு வந்து அந்த டெஸ்டோஸ்டெரான் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மூர்க்கமாக இருக்கும். அந்த யானை வந்து மஸ்டில் இல்லாத ஒரு யானையை வந்து சேலஞ்ச் பண்ணி அதை ஜெயிச்சு ஒரு ஃபீமேல் கூட மேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ மஸ்டில் இருக்கிற யானைக்கு பெண் யானையோட மேட் பண்ணுற வாய்ப்பு அதிகம். அதே நார்மலாக இருக்கும் போதும் அந்த யானை வந்து மேட் பண்ணும். ஸோ அதுதான் அந்த மஸ்தோட ஒரு ரீசன். பட் ஆனால் இப்போ இப்படி சொல்கிறீங்க, இப்போ இந்த ஸ்மெல் இருக்குது இதெல்லாம் சொல்கிறீங்களா, அப்போ இங்கே இந்த கேம்பில் இவ்வளோ யானை இருக்குல்ல, அப்போ இது வந்து அட்ராக்ட் பண்ணால் இப்போ இது ஏன் இது நோக்கி வரல? மற்ற யானைகள்லாம் வந்து நோக்கி வராதுங்க, விலகி தான் போகும். இங்கே மஸ்டில் ஒரு யானை இருக்குன்னு தெரியும். இப்போது இந்த சிக்னல் இந்த யானைகள் எல்லாத்துக்கும் போகும். மற்ற ஆண் யானைகள் வந்து கொஞ்சம் நம்ம ஹியூமன்லேயே வந்து ஒருத்தர் டாமினன்ட் கேரக்டராக இருப்போம், ஒருத்தர் வந்து சப்மிசிவ் கேரக்டராக இருப்போம். இல்லை ஃபீமேல் எலிஃபென்ட் இங்கே கிடையாதுனால. ஆமாம், ஃபீமேல் எலிஃபென்ட் வந்து ஹீட்டில் இருக்கிற எலிஃபென்ட் தான் வந்து யானைகள் வந்து அட்ராக்ட் பண்ணி போவாங்க. ஹீட்டில் அந்த பருவத்தில் இல்லாத யானைகள் வந்து ஆண் யானைகள் வந்து கிட்ட சேர்க்காது. நம்ம கேம்பில் வந்து ப்ரீடிங் ஸ்டேஜில் வந்து ஃபீமேல் எலிஃபென்ட் எதுவும் இல்லை. ஏஜ்டு எல்லாம் ஏஜ்டு அதனால இல்லை. பட் இருந்துச்சுன்னா இப்போ இங்கே ப்ராப்ளம் வருமா? நம்ம அந்த யானையை வந்து இந்த யானைகிட்ட கொண்டு போய் விடுவோங்க. 2-3 ஃபீமேல் எலிஃபென்ட்ஸ் அந்த இன்னொரு கேம்பில் இருக்குது. அதையெல்லாம் வந்து நைட் டைம் வந்து மஸ்ட் யானைகிட்ட கொண்டு போய் விட்டு பார்ப்போம். அது ஹீட்டில் இருந்துன்னா இது வந்து மேட் பண்ணும். அதே சமயம் நிறைய ஆண் யானைகள் இருக்கு. யானைகளையும் ஹியூமன் மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்குங்க. இந்த யானை வந்து பயங்கரமான டாமினண்டான யானை. அதே மற்ற யானையில கொஞ்சம் சப்மிசிவா இருக்கும். இப்போ இந்த யானை வந்து மஸ்துக்கு வந்ததுன்னா அந்த யானை மஸ்துக்கு வரக்கூடிய பருவம் இருந்தாலும் மஸ்துக்கு வராது. எப்போ இந்த யானைக்கு மஸ்து முடியுதோ அப்போதான் அந்த யானை மஸ்துக்கு வரும். ஒரு கம்யூனிகேஷன் தான் அது ரெண்டுக்கும். இந்த யானை வந்து நம்ம கும்கி ஆபரேஷன்ல வந்து எப்போ பயன்படுத்தணும்னா, இந்த யானை ரொம்ப ஒபீடியன்ட்டான யானை, பாகன்கள் சொல்லுறது நல்லா கட்டுப்படும். எவ்வளோ பெரிய காட்டு யானையாக இருந்தாலும் தைரியமாக போய் கொம்பை மூஞ்சிக்கு மூஞ்சி விட்டு நிற்கும். ஆனால் மற்ற யானை பாகன்கள் இதை பார்த்துக்கிற யானை பாகங்களை தவிர யாரும் அந்த யானைக்கிட்ட போக முடியாது. ஸோ அதனால இந்த யானையை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆபரேஷன் நம்ம பயன்படுத்துவோம். ஒரு முரட்டுத்தனமான யானை இருக்குது, அதை வந்து தடுத்து நிறுத்தணும், மைக்கூசி போட்டதுக்கப்புறம் நிறுத்தணும்னா இந்த யானை யூஸ் பண்ணுவோம். அதே நம்ம கேம்பில் இன்னும் 2 விஜய் சுஜய்னு ஒரு இரட்டையர்கள் இங்கே பிறந்த ட்வின் யானை இருக்குது. அவங்க வந்து ரொம்ப சப்மிசிவான யானைகள். நல்ல கும்கீஸு, நல்ல சைஸு. யானை பாகன்கள் கிட்ட போகலாம், கால்நடை மருத்துவர்கிட்ட போகலாம், அது காலுக்கு அடியில் போகலாம், அதுக்கு எல்லாத்துக்கும் அளவு போகணும். ஆனால் முரட்டுத்தனமான காட்டு யானை வந்ததுன்னா கொஞ்சம் அதை போய் பிடிக்கிறதுக்கு தயக்கப்படும். அந்த யானைகள் எப்படி பயன்படுத்துவோம்னா, ஒரு காட்டு யானைக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடணும், இல்லை ஒரு புண்ணுக்கு மருந்து போடணும் அப்படின்னா அந்த யானை வந்து காட்டு யானையை கொண்டு போய் சேர்த்து நிறுத்திட்டு மருத்துவ குழு வந்து நம்ம கும்கி யானைக்கு அடியில் போய் அந்த காட்டு யானைக்கு சிகிச்சைகள்லாம் பண்ணிட்டு, இல்லை காலில் கயிறு கட்டணும் அப்படின்னா அப்போ அந்த யானைக்கு அடியில் போய் யூஸ் பண்ணுவோம். ஸோ மனிதர்கள் மாதிரியே ஒவ்வொரு கும்கீஸ்க்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த யானைகளை வந்து இன்ட்ரெஸ்டிங் எவ்வளோ விஷயம் இருக்கு அதில். ஓகே, பட் இப்போ நீங்கள் ட்ரீட் பண்ணுறதுக்குன்னா உடனே எப்படி நீங்கள் அட்டாச் ஆகிறதுக்கு ஏதாவது டெக்னிக் வச்சிருக்கீங்களா? இப்போ ஃப்ரெண்டு பிடிக்கிறதுக்கு சுகர் கேன் கொடுத்து அந்த மாதிரி ஏதாவது டெக்னிக் வச்சிருக்கீங்களா? ஒரு இதை அப்ரோச் அந்த மாதிரி ஷார்ட்கட் வழிகளில் இல்லைங்க. அந்த பாகன்கள் சொல்கிறது தான் அதுக்கு வந்து கட்டுப்படும். டாக்டர் வந்து நம்ம டெய்லியும் போய் பார்ப்போம். பார்க்கும்போது அப்போ இப்போ கூட பார்த்துருப்பீங்க, ஒரு கரும்பு கொடுப்போம். அப்போ வந்து அது கொஞ்சம் ஃபீடாக இருக்கும். இவர் வந்து நமக்கு டெய்லி வந்துட்டு போகிறாரு, தெரிஞ்சவர் தான் அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகுனா அதுவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்புறம் ஒரு ஊசியோ இல்லது ஒரு மருந்தோ போட்டுட்டு, இல்லை பிளட்டுக்கு டெஸ்ட்டோ எடுத்ததுக்கப்புறம் நல்லா தட்டி கொடுத்து ஒரு கரும்பு கொடுத்துட்டு வருவோம். அப்போ அதுக்கு வந்து பழகிக்கும். நமக்கு ஊசி போட்டு ரத்தம் எடுத்தாங்கன்னா ஒரு கரும்பு கொடுப்பாங்க, ஒரு பாசிட்டிவ் என்ரிச்மெண்ட்னு நம்ம சொல்லுவோம். அப்படி பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த எலிஃபென்ட்ஸ் வந்து நமக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுங்க. இப்போ ஊசிக்கு மனிதர்கள் பயப்படுவாங்க, அது மாதிரி இப்போ யானைக்கு ஊசி போடுறது எப்படிங்க? அது ஒரு சில யானைகளுக்கு, எல்லா யானைகளுக்கும் எல்லாத்துக்கும் வலி இருக்க தான் செய்யும். ஒரு சில யானைகள் வந்து கோஆப்ரேட் பண்ணும். படுக்க வச்சு நம்ம பாகன்கள் பக்கத்தில் நம்ம போய் தடவி கொடுத்து கரும்பு கொடுத்து ஊசி போட்டுருவோம். ஆனால் உங்கள் முதுமலைன்னு ஒரு யானை இருக்குது, அது அந்த யானைக்கு ஊசியே போட முடியாது. ஊசினா அதுக்கு அவ்வளோ பயம். அது டாக்டர் டீம் கிட்ட போனோம்னாவே ஸ்மெல் பண்ணிடும், எங்களை விரட்ட ஆரம்பிச்சிடும். அந்த யானைக்கு ஊசியே போட முடியாதுங்க. ஆரோக்கியமான இருக்கிற நிலையில ஊசியே போட முடியாது. ரத்தம் இது வரைக்கும் எடுத்ததும் கிடையாது. அதே யானை ரொம்ப முடியாம சோர்வா படுக்கும்போது
அது அப்போ தான் நம்ம வந்து ஊசி போடுறதுக்கு அலோவ் பண்ணும். அது மாதிரி சுச்சுவேஷன் அந்த யானைக்கும் நல்ல நல்ல வேலை இன்னும் வரல, இன்னும் ஆரோக்கியமாக தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு யானையும் மனிதர்கள் போல் ஒவ்வொரு கேரக்டர். ஓகே, பட் யானையும் பயப்படுதுங்கிறது நல்லா இருக்குது. இப்போ ஊசி நான் பார்த்ததுலாம் கேட்குறேன், இந்த ஸ்னைப்பர் பார்த்துருக்கேன். இது எப்படி யானைக்கான ஊசிங்கிறது எப்படி இருக்கும்? அது யானைகளுக்கான ஊசி மாட்டுக்கு போடுற ஊசி மாதிரி தாங்க. அதே சைஸில் தான் இருக்கும். பெரிய மனுஷங்களுக்கு போடுறத விட கொஞ்சம் தடிமனாகவும் நீளமாகவும் இருக்கும். ஏன்னா அதோட தோல் வந்து ரொம்ப திக்கானது. நம்ம செலுத்துகிற மருந்து வந்து அந்த தோல் பகுதியை தாண்டி மசிலுக்குள்ளே இன்டீரியராக போகணும். அதனால் கொஞ்சம் நீளமான ஊசி தான். மனிதர்கள் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நீளமான ஊசி தான். ஓகே ஓகே. இப்போ இது தாண்டி ஒரு வெட்டினரி டாக்டரோட ரோல், இப்போ மெடிசின் ட்ரீட் பண்ணுறத தாண்டி மெடிசன் ட்ரீட்மெண்ட்டு நம்ம கேம்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப மினிமல் தாங்க. மேனேஜ்மெண்ட், அந்த ரியரிங் பேட்டர்ன், அந்த மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். என்ன சாப்பாடு கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், எந்த காலத்தில் என்ன மருந்து, டிவார்மிங் மருந்து என்ன கொடுக்கணும், டிசீஸ் என்னது இருக்கான்னு ஸ்க்ரீன் பண்ணுறது, அதோட பிஹேவியர். அப்போ ரெகுலர் அடிப்பட்டால் தான் ஒரு டாக்டர் ரோல்? இல்லை 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 இல்லை. ஒரு பெஸ்ட்டு கேம்ப்பு, ஒரு ஃபார்ம், ஒரு பண்ணை அப்படின்னா அங்கே டாக்டரோட ரோல் வந்து ட்ரீட்மெண்ட்டே இருக்கக்கூடாதுங்க. ப்ரிவென்ஷன் மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்டில் பேலன்ஸ்டு டயட்டு, கரெக்டான ஹவுசிங், கரெக்டான பாத்திங், வாட்டரிங் எல்லாமே பண்ணி எந்த ஒரு நோயும் வராமல் தடுக்கிறது தான் மெயின் ரோல் கால்நடை மருத்துவரோட ரோல். அப்படிப்பட்ட பண்ணை தான் நல்லபடியாக மேனேஜ் பண்ணுற ஒரு பண்ணை. ஒரு பண்ணையில் வந்து உள்ள எலிஃபென்ட் கேம்பில் டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா அங்கே ஏதோ மேனேஜ்மெண்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ யானைக்கு வந்து இப்போ பன்றி காய்ச்சல்லாம் மற்றவங்களுக்கு பரவும்ல, இப்போ யானைக்கு அது மாதிரி ஏதாவது இருக்கா? அதாவது ஸ்ப்ரெட் ஆகும் ஒருத்தட்டு வருது, அது மாதிரி ஏதாவது இருக்கா? யானைகளில் வந்து சில வியாதிகள் வந்து இருக்குங்க. பன்றி காய்ச்சல் யானை எக்ஸாம்பிள் கேட்குறேன். டியூபர்குலோசிஸ் மனுஷனுக்கு வரும், மனுஷன்லேருந்து யானைக்கு போகும், யானையிலேருந்து மனுஷனுக்கு வரும். டியூபர்குலோசிஸ் நம்ம காச நோயின்னு சொல்லுவோம். அப்புறம் யானைகளை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக தாக்குற நோய் வந்து ஹெர்பஸ் வைரஸ்னு ஒரு வைரல் டிசீஸ் இருக்குங்க. அது வந்து ஒரு யானையிலேருந்து இன்னொரு யானைக்கு பரவும். மெயினாக இளம் பருவத்தில் சின்ன குட்டிகள், இளம் வயது யானைகளை வந்து தாக்கக்கூடிய நோய்கள் இருக்குது. இப்போ சமீப காலத்தில் வந்து நிறையா கேசஸ் ரிப்போர்ட் ஆகுது. ஸோ அதான் நம்ம ரெகுலராக அந்த பிளட் டெஸ்ட் எடுத்து ஸ்க்ரீன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எந்தெந்த யானைகளுக்கு இருக்குது. இப்போ வயது வந்த யானைகளுக்கு வந்து அந்த நோய் வைரஸ் அந்த உடம்புல இருந்தாலும் வெளியே வந்து பாதிக்காது. அது மாதிரி ஏதாவது கேரியர் அனிமல்ஸ் நம்மகிட்ட இருக்கா, அப்படி இருந்ததுன்னா அதை கொஞ்சம் ஐசோலேட் பண்ணி குட்டி யானைகள்லாம் வந்து அது பக்கத்தில் போய் சேர விட மாட்டோம். அது மாதிரி அதுதான் மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட்னு சொன்னாங்க. பட் இப்போ டிபி வந்து மனிதர்லேருந்து போகும் அப்படின்னா, அப்போது ஒரு யானையை ஒருத்தவங்க ரீச் பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்க ரொம்ப ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். ஆமாங்க. இவங்க இங்கே இருக்கிற மாவுட்ஸ் டாக்டர்ஸ் எல்லாத்துக்குமே எவ்ரி இயர் வந்து நம்ம வந்து டியூபர்குலோசிஸ் இருக்கா இல்லையா டெஸ்ட் எடுப்போம். எடுத்து யாராவது பாசிட்டிவ் வந்தால் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து டோட்டலாக அவங்க வந்து நெகட்டிவ் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க யானை பக்கத்துலேயே விடுவோம். அதே மாதிரி எலிஃபெண்ட்டுக்கு எடுப்போம். எனி எலிஃபெண்ட் வந்து டிபி இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அதை டோட்டலாக ஐசோலேட் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அது நெகட்டிவ்னு வந்தால் மட்டும்தான் மற்ற யானையோட இதோட சேர்த்துக்கும். வாட் பேஸ் ஸ்ப்ரெட்? சலைவாவில் ஸ்ப்ரெட் ஆகுங்க. மெயின் சோர்ஸ் வந்து சலைவா தான். சலைவாவில் வந்து அது ஏரோசால் காற்றுல அப்படியே கலக்கும். நம்ம சுவாசிக்கும் போது நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அது தண்ணியை கண்டாமினேட் பண்ணும். அந்த தண்ணியை வந்து குடிக்கும்போது டைஜஸ்ட் சிஸ்டம் வழியாகவும் அந்த டியூபர்குலோசிஸ் வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ மாத்திரையை வந்து உள்ளே வைக்கிறீங்க அப்படின்னா அது பிரில்லியண்டாக கண்டுபிடிச்சிருமா? இப்போ என்ன மாத்திரைன்னு தெரிஞ்சுதான் அது பண்ணுமா? அதுவும் ஒரு சில யானைகள் வந்து டைரெக்டாக மாத்திரையை கொண்டு போய் போடலாம், அது அப்படியே சாப்பிட்டுக்கும். ஒரு சில யானைக்கு வந்து சாப்பாட்டில் வச்சு அப்படியே கொடுப்போம், அதை சாப்பிட்ரும். ஒரு சில யானை நீங்கள் என்னதான் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு வச்சிங்கனாலும் மாத்திரையை மட்டும் வாயில் இருந்து கீழே துப்பிட்டு சாப்பாட்டை மட்டும் சாப்பிடும். அதுக்கு மாத்திரையை போடுறதுக்கு வந்து பல யுக்திகள் இருக்குது. மாத்திரையை நல்லா அரைச்சி அது கூட வெள்ளத்தையும் சேர்த்து அரைச்சி அப்புறம் புளி உப்பு இதையெல்லாம் கலந்து சூடான சாப்பாட்டில் வச்சு உருண்டையாக உருட்டி கொடுத்தோம்னா அப்போ தான் சாப்பிடும். ஒவ்வொரு யானைக்கும் ஒவ்வொரு கேரக்டரு, அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா மட்டும்தான் அதை கரெக்டாக நம்ம ட்ரீட்மெண்ட்டோ ஏதோ பண்ண முடியும். ஸோ பிஃபோர் எண்டிங் ஆஃப் தி இன்டர்வியூ சார், இப்போ ஆப்ரேஷனில் ஒரு மெடிக்கல் டீம் வந்து போகுது, இன்னும் ஃபஸ்ட் எய்டில் ஹியூமனுக்கு கொஞ்சம் இது கொஞ்சம்னு. இப்போ அங்கே உங்கள் ரோல் எப்படி இருக்கும்? நீங்கள் எல்லாத்துக்குமே ரெடியாக இருப்பீங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் 24 மணி நேரம் அவைலபிளாக இருக்கணுமா? இப்போ கேம்பில் ஒரு ஆப்ரேஷன் போகுதுன்னா 24 hours நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்களாங்க? என்ன உங்களோட ரோல் அங்கே எப்படி இருக்கும்? ஆப்ரேஷன் ஒரு கேப்சர் ஆப்ரேஷன் தான். மருத்துவர்களுக்கு வந்து 3 முக்கியமான பணியாக இருக்குங்க. ஒன்று, மயக்க ஊசி போட்டு அந்த யானையை வந்து நம்ம கட்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த யானையோட வைட்டல் பராமீட்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கா, இல்லை பல்ஸ் கம்மியாக இருக்கா, ரெஸ்பிரேஷன் கம்மியாக இருக்கா, அப்படி ஏதாவது குறையும் போது அதுக்கான மாற்று மருந்து கொடுத்து நம்ம யானையை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணணும். அப்புறம் அதுக்கு செய்ய வேண்டிய எதுக்காக பிடிச்ச ஒரு வேறு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பிடிக்கிறோமா, இல்லை ரேடியோ கலர் பண்ணுறோமா, அந்த பணி முடிஞ்சதுக்கப்புறம் அது மயக்கத்திலிருந்து ஷூராக தெளிஞ்சிருச்சு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணுங்க. இந்த 3 எல்லா அப்போது ஆரம்பிக்கிறதுலேருந்து கடைசி வரைக்குமே வந்து
மருத்துவ குழுவோட ஈடுபாடு அது. பிடிச்சி நீங்கள் வச்சுருக்கீங்க, அது கொஞ்சம் அனஸ்தீசியா கொஞ்சம் லோக்கல் இதாகும்போது அது புது என்விரான்மெண்ட்டில் இருக்கும், செயினை கட்டி வச்சு. அது எப்படி ரியாக்ட் பண்ண, சைக்காலஜியில் எப்படி ரியாக்ட் பண்ணும்? அது வந்து புது இடத்துக்கு மாட்டிக்கிட்டோம் நினைக்குமா, இல்லை ஓகே புது கேர் டேக்கர் நினைக்குமா, எப்படி அது? இல்லை, நம்ம கேம்புக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் மரக்கூண்டில் வந்து கிராலில் வந்து வச்சுருவோங்க. வச்சுட்டு அதுக்கு தேவையான உணவு தண்ணி எல்லாத்தையுமே பக்கத்தில் வச்சுருவோம். அதுக்குன்னு ரெண்டு பாகங்கள் நியமிச்சிருவோம். அவங்க மட்டும்தான் அங்கே போவாங்க, அந்த யானையோட பேசுவாங்க, அதுக்கு தண்ணி புல் எல்லாமே கொடுப்பாங்க. மற்றவங்க யாரும் வந்துடக்கூடாதுன்னு, ஏன்னா அப்போ தான் ஒரு அட்டாச்மெண்ட் வரும் அப்படின்னு. 1 வாரம் 2 வாரத்துக்கு யானை வந்து அந்த மரக்கூண்டை உடைச்சிட்டு வெளியே வரக்கு வந்து ட்ரை பண்ணும். அதுக்கப்புறம் அது இந்த மரக்கூண்டை உடைக்க முடியாதுங்கிறது தெரிஞ்சிருங்க ஒன்று. 2வது, இங்கே இருக்கிற இவங்க 2 பேரும் நமக்கு எந்த ஒரு ஹார்மும் பண்ணல, நமக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, அன்பாக பேசுகிறாங்க. யானை வந்து நீங்கள் கோபமாக இருக்கிறீங்களா அன்பாக இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்குங்க, அந்த தன்மை அதுக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வாரம் 2 வார காலத்தில் அவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஒரு பாண்டு வந்துடும், யானைக்கும் இந்த பாகன்களுக்கும். அப்புறம் கரும்பு கொடுப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கையில் தடவுவாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும்போது யானை வந்து ஃப்ரெண்ட்லி ஆயிரும். அப்புறம் ஒவ்வொரு கமாண்டாக கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு 90-120 நாளில் வந்து யானையை வந்து இவங்க கொடுக்குற சில பேசிக்ஸ் கமாண்ட் வந்து ஒபே பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நம்ம அந்த கூண்டிலிருந்து வெளியே எடுத்து அடுத்த கட்ட ட்ரைனிங் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம். இங்கே வந்து நம்ம யானையை அடித்து பழக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வியூ இருக்குது. நம்ம தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா பொறுத்த வரைக்கும் யானையை வந்து நான் கான்டாக்ட் மெத்தடில் தான் ட்ரைனிங்கே பண்ணுறோம். ஒன்லி வந்து சைக்காலஜிக்கல் கான்டாக்ட் தான். அந்த குச்சியை வச்சிருக்கிறது வந்து அடிக்கிறதுக்காக கிடையாது. எல்லாரும் கையில் குச்சி வச்சிருக்காங்க, எல்லாரும் கையில் குச்சி வச்சுருப்பாங்க. அது அடிக்கிறதுக்காக கிடையாது, அது ஒரு சிக்னல் பண்ணுறதுக்காக தான். செல்லமாக தட்டுறது அடிக்கிறது கிடையாதுங்க, இப்படி தட்டுறது அடிக்கிறது கிடையாதுங்க, போங்க அரையறதா அடிக்கிறது. சம்டைம்ஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகும்போது அப்படி தானே பண்ண முடியும் இல்லையா? அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகும்போது நீங்கள் அடிச்செல்லாம் யானை நிறுத்த முடியாதுங்க. அதுக்கு தான் அந்த காப்பு சங்கிலி வந்து நம்ம காலில் கட்டியிருக்கோம். இப்போ இந்த யானை வந்து சங்கிலி அறுத்துக்கிட்டு ஏதோ ஆக்ரோஷமான ஓடுது அப்படின்னா கும்கி யானையை பின்னாலேயே எடுத்துகிட்டு போய் அந்த சங்கிலியை வந்து காலில் வச்சு முடிச்சிடும். இந்த யானையால் வந்து ஓட முடியாது. அப்போது கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் இல்லை ஒரு 5-10 நிமிஷம் இருக்கும்போது அந்த மூர்க்கம் வந்து ஏதோ ஒரு கோபத்தில் அது பண்ணுச்சுன்னா அந்த கோபம் குறைஞ்சிரும். அப்புறம் யானை பாகன் போய் கரும்பு இரும்பு கொடுத்து பேசி அதை வந்து கூட்டு வந்துடுவோம். இந்த சங்கிலிங்கிறது வந்து அதுக்கான விலங்கு கிடையாது, சும்மா ஒரு இதுதான். அது ஒரு சேஃப்டிக்காக நம்ம அதை போட்டிருக்கோம். 2 விஷயம் சார். இப்போ நம்ம மனிதர்கள் வந்து ஜங்க் ஃபுட் அடிக்ட் ஆகிற மாதிரி இப்போ மற்ற இதெல்லாம் சாப்பிடுது இல்லை, அது வந்து இப்போ நம்ம மனிதர்கள் சாப்பிட்ற சாம்பார் சாதமோ இதெல்லாம் சாப்பிடுதுங்க, இது தொடர்ந்து இது மாதிரி சாப்பிட்டோம் அது அவங்க உடம்புல அது துணையாக ரியாக்ட் ஆகுமா? இப்போ சில யானைக்கெல்லாம் சுகர் இருக்குங்காங்க, அது எப்படி? சுகர், டயபெட்டிக் எல்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வளர்ப்பு யானைகள், அதுவும் கோயிலில் வளர்க்குற யானைகள் தான் வரும். அங்கே வந்து யானைகளுக்கு வந்து போதுமான எக்ஸசைஸ் கிடையாதுங்க. நடக்காமல் வச்சுருக்கோம். நீங்கள் அதே மாதிரி சொன்ன மாதிரி ஃபுட் ஹேபிட், நிறைய பொங்கல், ஈஸிலி டைஜஸ்டபிள் இது கொடுக்குறோம். நிறையா இலை தலைகள் கொடுக்காம பழம், தேங்காய் இது நிறையா கொடுக்கும்போது கண்டிப்பாக அது உடல் ரீதியாக மாற்றங்கள் ஏற்பட்டு டயபெட்டிக் இதெல்லாம் வருதுங்க. ஆனால் கேம்பில் இருக்கிற வளர்க்குற யானைகள் பார்த்தீங்கன்னா காலையில் சாயந்தரம் நம்ம காட்டில் மேய விட்டுறோம். அந்த கொடுக்குற டயட் வந்து பேலன்ஸ்டு டயட். அது டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி சார் காலத்திலிருந்து அதுதான் அடிப்படைங்க. இங்கே எல்லாமே அவங்க அமைச்சு கொடுத்த தளத்தில் தான் நம்ம இப்போ பயணிச்சுட்டு இருக்கிறோம். எல்லா மருத்துவ குழுவுமே பேலன்ஸ்டாக கொடுக்குறனாலையும் ரெகுலராக எக்ஸசைஸ் இருக்கிறனாலையும் வன முகாம்களில் இருக்கிற யானைகளுக்கு வந்து அந்த இது கிடையாதுங்க. எல்லாரும் வெரி ஃபிட். அதுக்கு ரீசன் வந்து மெயின் ரீசன் இதுதான். ஃபைனல் திங் சார், இப்போ ரீசெண்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் மட்டும் நிறைய யானை எலக்ட்ரோக்யூட் ஆகி இறந்து போனதாக பார்க்குறோம். சில பேர் என்ன சொல்கிறாங்க, சும்மா ஜஸ்ட் தொட்டோன்னா ஒரு சின்ன எர்த்து மாதிரி அடிக்கும், அது விலகி போயிடும். ஆனால் ஒரு யானை ஒரு வீடியோ லைவில் இருக்குன்னா போயிட்டு இருக்கும்போது லேசாக தொடுது, அப்படியே அந்த பக்கம் அப்படியே சாஞ்சிது, ஒரு குச்சி மாதிரி சாஞ்சிருது. அது என்ன இதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லை என்ன? இது எலக்ட்ரிக்யூட் ஆகும்போது அந்த சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி எந்த அளவுக்கு அதில் வோல்டேஜ் அண்ட் ஆம்பியர் இருக்குங்கிறது முக்கியங்க. இப்போ ஹை டென்ஷன் லைனில் பார்த்தீங்கன்னா பட்ட உடனே அந்த விழுந்த யானை ஹை டென்ஷன் லைனுங்க. அதே வந்து நம்ம வீட்டில் போடுற கரண்ட்டு டொமஸ்டிக் யூஸில் இருக்குது. ஆமாம், அது வந்து ஹை டென்ஷன் லைனோட கொஞ்சம் வோல்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும். அதுவும் லீத்தல் ஃபார் எலிஃபென்ட்ஸ் தான். அதுவும் போய் தொட்ட உடனே இன்னும் கொஞ்சம் அந்த கான்டாக்ட் டைம் ரொம்ப முக்கியங்க. ஓகே, எவ்வளோ நேரம் கான்டாக்ட் டைம் இருக்கணும், அந்த டைம் பொறுத்து வேறுபடும். அது இல்லாமல் யானை இருக்கிற தரையில் இருக்கிற ஈரப்பதம், அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு பாயிண்ட்ல என்ட்ரி ஆகிறதுக்கு இன்னொரு பாயிண்ட்ல எக்ஸிட் ஆகும். இப்போ யானை அந்த அன்னைக்கு மழை பெஞ்சிருக்கு, நம்ம உடம்பு ஈரமாக இருக்குது, தரை ஈரமாக இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு கரண்ட்டில் போய் யானை தொடரும்போது கரண்ட் வேகமாக பாஸ் ஆகி எக்ஸிட் ஆகும். அப்போ வந்து யானை இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதே இந்த சோலார் ஃபென்சிங் இந்த கரண்ட் எல்லாம் போடுறாங்கல்ல, அதில் பட்டு இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதுதான் பட்ட உடனே
எடுத்துட முடியும். எடுத்துக்க முடியும். ஓகே. யானை வந்து எஸ்கேப் ஆகி. ஸோ அந்த எர்த்தடிக்கு மாதிரி அது வேற, அது அப்படி ஒரு லைனும் இருக்கா? சோலார் ஃபென்சிங் போய் இது வேற இருக்கா? சோலார் ஃபென்சிங் இருக்குங்க. சோலார் ஃபென்சிங்ல மட்டும்தான் எர்த்து மாதிரி வோல்டேஜ் வந்து யானைக்கு வந்து பெயினா இருக்கும். ஆனா வந்து யானை கொள்றதுக்கான இது இருக்காதுங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. ரொம்ப நிறைய மித்தா இருந்ததையும் கிளியர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. This festive season, travel the world with Grand Royal Tours. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.